இது உண்மைங்க. உலகத்துல எங்க போர் நடந்தாலும் கோல்டு ரேட் இருக்குல்ல, அது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இப்ப நடக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் இருக்கு பாருங்க. அது என்ன செய்யுதுன்னா தங்கத்தோட விலையை கம்மி பண்ணிக்கிட்டே போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கையில கச்சா எண்ணெய் தான். எப்படி வீட்டுக்குள்ள ஒரு மூலையில இருந்த இடம் தெரியாம இருந்த சிலிண்டருக்கு அவ்வளவு மவுசு வந்ததோ, அது மாதிரி இப்ப கச்சா எண்ணெயை எப்ப ஏத்துறாங்க, எப்ப இறக்குறாங்க, எந்த நாட்டுக்கு போயிருக்கு இப்ப. இப்படியெல்லாம் பேச வைக்கிறதுக்கு காரணம் கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு டாலரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பவே அவங்க ஆணி வேற தோண்டி எடுக்க முடியாத அளவுக்கு பதியம் போட்டு வச்சுட்டாங்க. இருங்க இருங்க, டென்ஷன் ஆயிடாதீங்க. கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு டாலர் பயன்படுத்துறாங்க இல்லையா, அதனால டாலரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதனால இது நாள் வரைக்கும் போர் அப்படின்னா தங்கம் பக்கம் தான் எல்லா மக்களோட பார்வையும் போகும் அப்படின்னு இருந்ததை மாத்தி கச்சா எண்ணெயை நோக்கி போக வச்சிடுச்சு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணுமா, ட்ரம்போட ரூலு, வேர்ல்டு வார் இதெல்லாம் சேர்ந்து தங்கத்தோட விலையை குறைச்சிருச்சுங்க. எல்லா காசையும் தங்கத்துல போட்டுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. போர் முடிவுக்கு வந்ததற்கு பிறகு நீங்க வச்சிருக்கிற தங்கத்தோட மதிப்பு எப்பயுமே உயரத்தான் போகுது. அதனால பயப்படாம தைரியமா நீங்க வச்சிருக்கிற தங்கத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏங்க, புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த அம்மா பஸ்ல ஏறி இருக்காங்க. ஏறும் பொழுதெல்லாம் அவங்க கழுத்துல போட்டிருந்த நகை இருந்திருக்கு. இறங்கும் பொழுது நகையை காணும் அப்படின்னு சொல்லி பதறி அழுகுறாங்க. அந்த பஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்தி போட்டு, அது வந்து அரசு பேருந்து, நிறுத்தி போட்டுட்டு அத்தனை பேருமே வந்து அந்த அம்மாவுக்காக ஹெல்ப் பண்றாங்க. அந்த நகையை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு தகவல் தெரியல. ஆனா அந்த அம்மா பதறதை மட்டும் பாருங்களேன். தேவை என்பது எல்லாருக்குமே இருக்குங்க. அந்த அம்மா கழுத்தில் இருந்த நகையை பறித்து எடுத்துகிட்டு போய் உங்களுடைய தேவையை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உயிரோடவே இருக்க தேவையில்லை. என்னை பொறுத்தளவு காவல்துறை வந்து இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக அந்த அம்மாவோட நகையை திருப்பி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு வைங்க. இருந்தாலும் அந்த அம்மாவோட நகை அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடணும் அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.